அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம இட்லி சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி ரொம்பவே டேஸ்ட்டாக சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி சாம்பார் செய்கிறதுக்கு நான் 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ துவரம்பருப்பை ஒரு குக்கரில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவினதுக்கப்புறமா இப்போ நம்ம பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம இதில் காய்கறி போட போகிறோம், அதனால எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இட்லி சாம்பாருக்கு எப்போவுமே தக்காளி நிறையா போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் நான் 3 பெரிய சைஸ் தக்காளி பழமாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேங்க. கூடவே 3 கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ காரத்துக்கு 4 பச்சை மிளகா போட்டுக்கிட்டேங்க. நம்ம இதில் மிளகாய்த்தூள் போடுறதில்ல, அதனால் நம்ம காரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் 4 பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி அடுப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ 3 விசில் வர வரைக்கும் குக்கர் நல்லா அடுப்பில் இருக்கட்டும். 3 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம விசிலை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் காஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரியிற ஸ்டேஜில் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை கழுவிட்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பு அதில் ஊற்றிக்கலாங்க தாளிப்பில். இந்த டைமில் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பருப்பு ஊற்றுனதுக்கப்புறமா இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சாம்பார் நல்லா இப்போ கொதிக்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருந்த மல்லித்தலையை போட்டு இறக்கலாங்க. கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மல்லித்தலை போட்டாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக மல்லித்தலை போட்டுக்கோங்க இறக்குற டைமில். இப்போ நம்மளுடைய இட்லி சாம்பார் ரெடிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.